SAIAS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு கரண்ட் அஃபேர் செஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்தோட 14th டேவோட கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். சேம் எஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான கரண்ட் அஃபேரும் சேம் 10 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட இந்த கரண்ட் அஃபேர் செஷன் இருக்க போகுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இன்றைக்கி கொஸ்டின்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, which state will constitute a special security force that will be allowed to conduct search and arrest without a warrant? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்குன்னு சொல்லி நம்பர் ஆஃப் டெஃபினிஷன் இருக்குது. நீங்கள் இன்டர்னல் செக்யூரிட்டி படிக்கும்போது இதை பற்றி நிறையா படிப்பீங்க. ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆஸ்பா அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சர்டைன் ஏரியாவில் இப்போ ஒரு பதட்டமான ரெட் ஜோனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ்பா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பா போட்ட இடம் ஃபுல்லாகவே வந்து மிலிட்ரி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். அங்கே யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணலாம், யாரை வேணால் வந்து நீங்கள் லா முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டலாம். அதுக்கு நீங்கள் வாரண்ட் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ரெகுலேஷன்ஸில் வந்து ஒரு புது ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அஸ் பர் தட் ரெகுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரை வேணால் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம், யாரை வேணால் வந்து ரிமாண்ட் பண்ணலாம் வித்தவுட் எனி வாரண்ட். ஸோ அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த ஆக்ட் பேரே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறதா இதோட பேர். ஸோ இது எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13, 2020 வந்து இது அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எந்த இடத்துலாம் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க, லைக் அவங்க எதெல்லாம் மானிட்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு, ஏர்போர்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங், மெட்ரோஸு அண்ட் தென் பேங்க்கு அண்ட் அதர் அஃபிஷியல் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி கொடுத்து அந்த இடத்த ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் திஸ் டிசீசஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் பை அ வெக்டார்? ஸோ வெக்டார் டிசீசஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வெக்டார் பார்ன் டிசீசஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து ஈஸியாக எழுதலாம். ஸோ ஏன் இந்த கொஸ்டினை நம்ம பர்டிகுலராக எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எஸ்பெஷலி டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த இனி வரப்போகிறது மழைக்காலம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்பர் ஆஃப் டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ வெக்டார் பார்ன் டிசீசஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஹோஸ்டில் இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஸ்ப்ரெட்டிங் மீடியமுக்கு ஒரு வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். லைக் பார்த்தீங்க அப்படின்னா மலேரியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ டிரான்ஸ்மிட்டட் பை வெக்டார் பார்ன் டிசீசஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ மலேரியா பார்த்தீங்க அப்படின்னா யார் அதில் வெக்டாராக ஆக்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசு. ஸோ மஸ்கிட்டோஸ் வந்து மலேரியாவில் வந்து ஒரு வெக்டாராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெக்டாரை வந்து மீடியமாக வச்சுட்டு கம்யூனிகேட் பண்ண டிசீஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார் பார்ன் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கீழே இருக்க டேபிள் காலம் மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் சாருமே உங்களுக்கு கிளாஸில் டிசீசஸ் தனியாக எடுத்துருப்பார். ஸோ இந்த டிசீசஸ் இந்த டேபிள் காலம் வச்சே வந்து நம்ம சொல்லிடலாம் ஒரு வெக்டார் பார்ன் டிசீசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்றுக்கு மட்டும்தான் மஸ்கிட்டோன் இருக்குது. ஸோ மலேரியாவுக்கு மட்டும்தான் மஸ்கிட்டோன்னு கொடுத்துருக்கோம். மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது போலியோ, டியூபர்குலோசிஸ், சிக்கன் பாக்ஸ் அண்ட் தென் ஹெப்படைட்டிஸ் பி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனால தான் நடக்குது. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இங்கே எதுவுமே வந்து வெக்டார் பார்ன் டிசீசஸ் கிடையாது. ஸோ போலியோ பார்த்தீங்கன்னா ஏரும் வாட்டர் மூலியமாகவும், சிக்கன் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஏரும் அண்ட் தென் கான்டாக்ட் மூலியமா ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தர் பக்கத்தில் போய் நின்னாங்க அப்படின்னா அந்த கான்டாக்ட் மூலியமா, அண்ட் தென் டியூபர்குலோசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் மூலியமா, அண்ட் தென் ஹெப்படைட்டிஸ் பி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மூலியமா. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லைக் டைரக்ட்லி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் கூட சொல்லிக்கலாம். இங்கே வெக்டாராக எந்த ஒரு சோர்ஸுமே வந்து ஆக்ட் ஆகலை. ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நன் ஆஃப் தி அபோவ். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். விச் நேஷன் ஹேஸ் broken ranks with China to form a new Indo-Pacific strategy? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே சைனா கூட வந்து அந்த அளவுக்கு வெல் கம்யூனிகேட்டடாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் ஆஃப் திங்ஸ்னால லைக் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக இந்த பேண்டமிக் வந்திருக்கு, அவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லா கண்ட்ரீஸும் ப்ளேம் பண்ணாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலாக எல்லா கண்ட்ரியும் ட்ராப் அவுட்டாக இருக்கும்போது அவங்களோட ஜிடிபி மட்டும் 3% வந்து க்ரோத் ஆயிருக்கு. அண்ட் தென் ஃபர்தரான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கூட ஸ்டாண்ட் பை மோடில் வந்து நிறையா பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரிஸ் வந்து அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து அதாவது இண்டோ பசிபிக் ரீஜனில் வந்து
பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கண்ட்ரிஸ் வந்து கீழே இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே. ஸோ அதில் எந்த கண்ட்ரி இப்போ ரீசெண்டாக சைனா கூட வந்து பிரேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி தான் வந்து இந்த பிரேக்கப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி இப்போ இதை எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரூல் ஆஃப் லாவை வந்து கரெக்டாக ப்ரொமோட் பண்ணணும். அதுவும் எந்த ரீஜனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோ பசிபிக் ரீஜனில் ரூல் ஆஃப் லாவை வந்து கரெக்டாக ப்ரொமோட் பண்ணணும். சைனானால அதை கரெக்டாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த டிப்ளமேட்டிக் பார்ட்னர்ஷிப் வித் சைனா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதர் நேஷன்ஸ் கூட வந்து ஜெர்மனி வந்து டைப் பண்ண போகிறாங்க. ஸோ ரூல் ஆஃப் லா அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஆர்டிகல் 14 உங்களோட லட்சுமிகாந்த் புக்லேயே வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃப் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரூல் ஆஃப் லாலாம் என்னன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? அண்ட் தென் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த மேண்டேட்டட் of the recently constituted Rajiv Maharishi Committee. So mandated Rajiv Maharishi Committee. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் மகரிஷி யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ராஜீவ் மகரிஷி கீழே இப்போ ஒரு கமிட்டியை கொண்டு வந்தாங்க. அந்த கமிட்டி ஒரு மேண்டேட்டட் மேட்டரை பற்றி பேசியிருக்காங்க. அந்த மேண்டேட்டட் மேட்டர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ கீழே இருக்க 4 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டபிள் திங்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ இதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் மகரிஷி யார் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இது கொஞ்சம் இன்னும் ஈஸியாகவே போயிடும். ஸோ சிஏஜி அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பதவியை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட பாலிட்டி லெசன்ஸ்லேயும் வந்து இதை நடத்தியிருப்பாங்க. ஒன் ஆஃப் தி சிஏஜி. ஸோ இவருக்கு கீழே ஒரு கமிட்டியை வந்து நம்ம உருவாக்கி அண்ட் தென் அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட் ஹெட்ஸ் எல்லாமே இருக்காங்க. சாரி, இவர் வந்து ஒரு ஃபார்மர் சிஏஜி. இவருக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா எக்ஸ்பர்ட் ஆஃப் எக்கனாமிக் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் வச்சு இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் இல்லை இந்த சுச்சுவேஷன் அப்போ நம்ம எப்படிலாம் வந்து எக்கனாமிக்கல் க்ரோத்தை வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். எக்கனாமிக் இம்பேக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேவியர்ஸ் அண்டர் COVID-19 ரிலேட்டட் லோன் மொரட்டோரியம்ஸ். ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கமிட்டி இந்த கம்ப்ளீட் கமிட்டி வந்து ரிப்போர்ட்ஸை வந்து மேண்டேட்டடாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஹிந்தி ஹாஸ் அடாப்டட் அஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அண்டர் த விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் லாங்குவேஜ்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜை நம்ம எந்த ஆர்டிகல் மூலிமா டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஹிந்தி திவாஸ் அப்படிங்கிறத இப்போ தான் செலிப்ரேட் பண்ணோம். ஹிந்திக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த நாள் என்னைக்கு அப்படிங்கிறத நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது. ஒன்லி 2 அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று ஹிந்தி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் கெஜெட்ஸ் எல்லாமே இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான் வரப்போகுது. இப்போ ஹிந்தியில் தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆர்டிக்கிள் மூலியமா நம்ம ஹிந்தியை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து டிசைட் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்டிக்கல் நம்பர்ஸ் எல்லாமே இங்கே கீழே இருக்குது. உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் அப்படின்னா என்னன்றது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 343க்கு கீழே தான் வந்து நம்ம ஹிந்தியை வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இது எப்போ நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th September 1949 வந்து டிக்ளேர் பண்ணுறோம். அப்போ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் கவர்மெண்ட் கெஜெட்ஸ் எல்லாமே ஹிந்தியில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த ஹிந்தி வந்து எந்த ஸ்கிரிப்டில் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனகிரி ஸ்கிரிப்டில் தான் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ ஹிந்தியோட ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவனகிரி ஸ்கிரிப்ட். அண்ட் தென் இதுதான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியாவா நம்ம எப்போ டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ அண்டர் விச் ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 343 கீழே தான் வந்து ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா இதுக்கான கரெக்டான ஆன்சர். அண்ட் தென் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் டிமாண்ட் ஃபார் ஈக்குவாலிட்டின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 22 ஷெட்யூல் லாங்குவேஜஸ். ஷெட்யூல் 8ல் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ். இந்த ஷெட்யூல் 8ல் இருக்க எல்லா லாங்குவேஜஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா சில சமயம் சம் ஆஃப் த லாங்குவேஜஸ் கொடுத்து இதெல்லாம் ஷெட்யூல் 8ல் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ லாங்குவேஜ் பற்றி நம்ம பேசும்போது இதையும் நம்ம வந்து சைட் வைஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த ப்ரொபோஸ்டு காரா இஸ்துமஸ் கெனால் could connect which of the following water bodies. ஸோ பேக் இன் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியும் இந்த கரண்ட் அஃபேர் வந்திருக்கு. அன்னைக்கு நான் கிளாஸ்லேயே உங்களுக்கு இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ சிலர் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, பலர் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்க மாட்டீங்க. அப்பார்ட் ஃப்ரம் த கிளாஸ் இந்த காரா இஸ்துமஸ் கெனால் எதை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கீழே இருக்க ஃபோட்டோவை வச்சே உங்களால் டிசைட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா பெட்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியா இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவுலையா இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரீஸ்க்கு நடுவுலையா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து டிசைட் பண்ண போகிறோம். ஸோ காரா இஸ்துமஸ் கெனால் எதுக்கு மேஜராக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். ஸோ கெனால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு வாட்டர் பாடியை வந்து சின்ன வாட்டர் பாடியாக இருக்கும், ஷிப்ஸ் எல்லாம் போக முடியாத அளவுக்கு அதை என்ன பண்ணுவோம்னா மேனுவலாகவே இல்லை அதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பு போகிற அளவுக்கு தண்ணி வந்து அதுக்குள்ளே வந்து ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்க சிஸ்டம்ஸ் வந்து நம்ம கெனால்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இஸ்துமஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களோட ஜாகிரபி கிளாஸில் இஸ்துமஸ்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இஸ்துமஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்தமான் சீயை கனெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய கெனால் தான் வந்து இந்த காரா இஸ்துமஸ் கெனால், சரிங்களா? ஸோ இந்த காரா இஸ்துமஸ் கெனால் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக எந்த இடத்துல எதுக்கான ஆல்டர்னேட்டிவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மலாக்கா ஸ்ட்ரெயிட்டுக்கான ஆல்டர்னேட்டிவாக இருக்க போகுது. ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஜப்பான் அண்ட் தென் சைனாலிருந்து ஆயில் டிரான்ஸ்போர்ட்டை வந்து ஈஸி பண்ணுறதுக்காக மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை தவிர்த்துட்டு நம்ம இந்த காரா இஸ்துமஸ் கெனால் வழியாக ஈஸியாக வந்து அந்தமான் சி வழியாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணி இந்தியன் ஓஷன் வழியாக நம்ம வெஸ்ட் ஃபுல்லாகவே வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றங்காட்டி தான் வந்து இந்த காரா இஸ்துமஸ் கெனால்ஸை வந்து நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். PM மோடி அட்ரஸ் த கிரி பிரவேசம் ஈவெண்ட் இன் விச் ஸ்டேட்? ஸோ கிரி பிரவேசம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டு எந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் கட்டி தர்றது தான் வந்து மெயின் இந்த ஈவெண்ட்டோட திங்கே. ஸோ உங்களுக்கு இந்த திங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் அப்படின்னு நம்மளோட ஸ்லாங்கை சொல்லணும் அப்படின்னா கிரகப்பிரவேசம்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கிரகப்பிரவேசம்னு எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் வரது என்ன இருக்கும், ஹவுஸ்னு ஒரு கேட்டகரி வந்து மைண்டில் வரும். ஸோ ஹவுஸ்னு மைண்டில் வந்தோடனே நீங்கள் அடுத்து எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படின்னு சொல்லி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அது ரெண்டு இருக்குது, அர்பன் ஒன்று இருக்குது, ரூரல் இருக்குது. கிராமின்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் ஏரியாஸை பற்றி பேச போகுது. ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து சாலிட் ஹவுஸை வந்து பில்ட் பண்ணி தர்றதான் வந்து இந்த கிரகப்பிரவேசத்தோட கம்ப்ளீட் நேச்சராக இருக்க போகுது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா 1.75 lakh வந்து இது கீழே கொடுக்க போகிறாங்க. இது மூலிமா நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த பக்கா ஹவுஸை வந்து பில்ட் பண்ணி தர போகிறாங்க. லைக் பக்கா ஹவுஸ்னால் சாலிட் பில்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஹவுசஸை வந்து பில்ட் பண்ணி தர போகிறாங்க. ஸோ இது எந்த ஸ்டேட்டில் இனிஷியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Consider the following statement with respect to WHO Framework Convention on Tobacco Control. ஸோ டொபாக்கோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடில் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டொபாக்கோனால நிறைய கிரைசிஸ் வந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கேன்சர் டிசீஸ் அமெரிக்கா ஃபுல்லாக பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் சரியும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் அண்ட் தென் டொபாக்கோ கேன்சர்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றங்காட்டி தான் இந்த டொபாக்கோ ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷனை வந்து நம்ம வந்து கொண்டு வந்தோம். ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷனை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த WHO ஃப்ரேம்வொர்க் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்போ வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 21 மே தான் வந்து இந்த டொபாக்கோ கன்சர்வேஷன் பற்றி பேசுகிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 27 February 2005 இருந்தால் இது நடைமுறைக்கு வருது. இந்தியா இதை எப்போ ராட்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராட்டிஃபைனா சைன் பண்ணுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 சைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் இது எதுக்கு இதோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரைஸ் அண்ட் டேக்ஸ் மெஷர்ஸ், டொபாக்கோவுக்கான ப்ரைஸ் அண்ட் டேக்ஸ் மெஷர்ஸ், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் அண்ட் கிராஃபிக் வார்னிங் ஆன் டொபாக்கோ பேக்கேஜஸ், அண்ட் தென் 100% ஸ்மோக் ஃப்ரீ பப்ளிக் ஸ்பேசஸை கொண்டு வர்றது, பேன் ஆன் டொபாக்கோ மார்க்கெட்டிங், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் கொடுக்குறது, அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் டொபாக்கோ வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட ஃபெசிலிட்டிஸாக இருந்துச்சு. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா ராட்டிஃபை பண்ணியிருக்கு. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் 2 வந்து தப்பாக தான் இருக்க போகுது. ஸோ கீழே இருக்க 3 ஆப்ஷனை நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை டேரெக்டாக வந்து நீங்கள் கொண்டு வந்துடலாம். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி நெகோஷியேட்டட் அண்டர் த ஆஸ்பிஷியஸ் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ WHO தான் இதுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டேரக்ட் கொஸ்டினை வந்து நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் சிட்டிஸ் ஃப்ரம் சவுத் டு நார்த், அதாவது கீழே இருந்து மேலே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரியோட கேபிட்டல். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் கண்ட்ரி என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு சிட்டி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியாக இருக்குது. அது எதோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கேபிட்டல். செகண்ட் இருக்கிறது பீஜிங் எதோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோடது. அண்ட் தென் ஃபர்தராக டோக்கியோ இருக்குது, டோக்கியோ வந்து ஜப்பானோடது. அண்ட் தென் அஸ்டானா இருக்குது, அஸ்டானா வந்து கஜகிஸ்தானோட கேபிட்டல். ஸோ இப்போ நீங்கள் கீழே இருந்து மேலே வரையும் வந்து நீங்கள் சவுத்துலேருந்து நார்த் வரையும் நீங்கள் மெஷர் பண்ணணும், லைக் கைண்ட் ஆஃப் அரேஞ்ச் பண்ணணும்.
ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சவுத்தில் ஃபஸ்ட்டு இருக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தானா இருக்க போகுது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பீஜிங்க்கு அடுத்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் திஸ் டோக்கியோக்கு அடுத்து நியூ டெல்லி. ஸோ நார்த் டு சவுத்தாக இருக்கலாம், சவுத் டு நார்த், நீங்கள் எப்படி வேணால் இது கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மோஸ்ட்லி இதை ஏன் இப்போ நம்ம கொஸ்டின் எடுத்துக்கோன்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக நியூஸில் இருக்குது. அதனால தான் இந்த கண்ட்ரிஸ் அண்ட் தென் கேபிட்டல் எடுத்துருக்கோம். மோஸ்ட்லி இந்தியா நமக்கு தெரிஞ்சது தான், சைனா ஏன் அப்படிங்கிறது தெரியும். ஜப்பானில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டரை மாற்றிருக்காங்க, அதனால தான் ஜப்பானோட பேர் எடுத்துக்கோம். அஸ்தானாக்கு லைக் கஜகிஸ்தானோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஆயில் டிரான்ஸ்மிஷனுக்காக இப்போ நடுவில் நியூஸில் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் கஜகிஸ்தானை வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இப்போ நியூஸில் வந்திருக்க பேர்களாக இருக்க போது, அதனால தான் இந்த மாதிரி ஒரு சாம்பிள் கொஸ்டினையும் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். when is the international democracy day is observed? ஸோ டெமோக்ரஸி டே எப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். செப்டம்பர் 15 தான் வந்து டெமோக்ரஸி டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எதுக்காக இந்த டெமோக்ரஸி டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம் வேர்ல்டு வைடாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக சோஷியல், லீகல் அண்ட் பொலிட்டிக்கல் சேலஞ்சஸை வந்து குளோபல் வைஸில் வந்து டேக்கம் பண்ணணும், ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்றங்காட்டியும், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் லெஜிட்டிமசி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரைட் டு அக்சஸ் ஜஸ்டிஸ், ரெமிடிஸ் அண்ட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பாலிட்டி கிளாஸஸில் கவனிச்சிருப்பீங்க. இல்லை அப்படின்னாலும் ஆர்டிகல் 14 கீழே இது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்க தான் போகிறீங்க. ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா என்னங்கிறதும் ஆர்டிகல் 14 இருக்கும், ரூல் ஆஃப் லா அப்படின்னா என்னங்கிறதும் ஆர்டிகல் 14 இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே டெமோக்ரஸினா என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ரேம் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இந்த 10வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கரண்ட் அஃபேர். நாளைக்கு இன்னொரு 10 கொஸ்டினோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.